Hey guys, I'm Gautam. Welcome to Future Tech Gadgets. இன்னைக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான கேஜெட்ஸ்லாம் பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ வேற லெவல்ல இருக்கும். ஃபுல்லா பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்பர் 1 LED floating shoe. இது ஒரு லிவிட்டேட்டிங் ஷூ. பார்க்குறதுக்கே செமையாக இருக்கும். ஒரு மேஜிக் மாதிரியே இதெல்லாம் ஒர்க் ஆக முடியும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஷூ இதில் வச்சு மிதக்க விட முடியும். உங்கள் வீட்டில் இல்லாட்டி ஷூ கடையில் இல்லாட்டி ட்ரெஸ் கடையில் இந்த மாதிரி இடத்துல ஃபேவரட்டான ஷூ டிஃப்ரெண்ட்டாக ஷோகேசிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதில் வச்சு பண்ணிக்கலாம். அதுக்காகவே ஸ்பெஷலாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ 360 டிகிரியில் இதெல்லாம் ரொட்டேட் ஆக முடியும். இன்பில்ட்டாக லேம்ப் கொடுத்துருக்காங்க. நைட் டைமில் பார்க்குறதுக்கு லைட்டிங்கோட பயங்கரமாக இருக்கும். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஷூக்குள்ளே நீங்கள் ஒரு மேக்னெட் வைக்கணும். ஸோ அந்த மேக்னெட்டும் மிஷினில் இருக்க மேக்னெட்டும் அட்ராக்ட் ஆகி உங்களுக்கு ரொட்டேட் பண்ண வைக்குது. நம்பர் 2 பிகோ ஃபால்கன். 6 சென்டிமீட்டரில் இருக்கிற ஒரு அழகான குட்டி ஹெலிகாப்டர். ரிமோட்டை விட ரொம்பவே குட்டியாக இருக்கும். அந்தளவுக்கு ரொம்பவே சிம்பிளாக பிளாஸ்டிக்கை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. எந்த ஒரு கேஜெட்டாக இருந்தாலும் ரொம்பவே டைனியாக இருந்தால் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிரும். ஸோ இதை நீங்கள் ரிமோட் யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். 4 பேட்டரி ரிமோட்டில் போட்டால் தான் ஒர்க் ஆகும். ஸோ இந்த குட்டியான ஹெலிகாப்டரை எப்படி சார்ஜ் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, ரிமோட்டில் ஒரு பின் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த பின்னில் ஹெலிகாப்டர் நீங்கள் அட்டாச் பண்ணால் தான் உங்களால் சார்ஜ் பண்ண முடியும். ஸோ பேட்டரியில் இருக்க சார்ஜ் அப்படியே ஹெலிகாப்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். ஒன்ஸ் இதை நீங்கள் ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு தான் இதால் பறக்க வைக்க முடியும். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸும் இந்த மாதிரி ஹெலிகாப்டர் வச்சுருந்தாங்கன்னா இன்டோரில் அவுட்டோரில் இதை பறக்க விட்டு செம ஜாலியாக விளையாண்டுக்கலாம். நம்பர் 3 ஸ்டிங்கர் விப். இது ஒரு கார் எமர்ஜென்சி டூல். ரொம்பவே ஹார்டான ஸ்டீல் யூஸ் பண்ணி இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த டூலை வச்சு உங்களால் காரோட விண்டோ பிரேக் பண்ணி வெளியே வர முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் காருக்குள்ளே இருக்கும்போது ஏதாச்சும் ஆச்சுன்னா, ஃபயர் ஆக்சிடென்ட் இந்த மாதிரிலாம் நடந்துருச்சுன்னா உங்களால் அவ்வளோ சீக்கிரம் வெளியே வர முடியாது. டோரும் சில சமயம் லாக் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த டூலை நீங்கள் உள்ளே வச்சுருந்தீங்கன்னா அழகாக டோரோட விண்டோ பிரேக் பண்ணி வெளியே வந்துக்கலாம். இந்த ஸ்டிங்கரை யூஸ் பண்ணி உங்களால் டெம்பர் கிளாஸ் மட்டும்தான் உடைக்க முடியும். ஸோ விண்ட்ஷீல்டு, லேமினேட் கிளாஸ்லாம் உங்களால் உடைக்கவே முடியாது. ஃபார் எமர்ஜென்சி நீங்கள் இதை செல்ஃப் டிஃபென்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்தளவுக்கு ரொம்பவே ஹார்டான சிம்பிளான ஒரு எமர்ஜென்சி டூல். நம்பர் 4 Iroda Soldering Kit. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான வெறித்தனமான ஒரு கேஜெட். பாக்கெட் சைஸில் இருக்க சால்டரிங் அயன். ஸோ எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்லாம் படித்தவங்களுக்கு இது தெரியும். அண்ட் டிவி கடையில், எலக்ட்ரானிக் கடையில் இந்த மாதிரி இடத்துலலாம் சால்டரிங் வைக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணுவாங்க. பட் அங்கெல்லாம் யூஸ் பண்ணுற சால்டரிங் அயன் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கில் ஒர்க் ஆகும். ஆனால் இந்த சால்டரிங் அயனை டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக கண்டுபிடிச்சிருக்காங்க. பூட் அண்ட் ஃபியூயல் யூஸ் பண்ணி இதால் ஒர்க் ஆக முடியும். 20 செகண்ட்ஸ்லேயே குயிக்காக இந்த சால்டரிங் அயனால் ஹீட் கொடுக்க முடியும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1370 டிகிரி செல்சியஸ். அந்தளவுக்கு ஹீட் பயங்கரமாக இருக்கும். ஒன் டைம் நீங்கள் ஃபியூயல் நிரப்பிட்டிங்கன்னா 40 மினிட்ஸ் வரைக்கும் தான் இதால் ஒர்க் ஆக முடியும். எகைன் நீங்கள் ரீஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். கார்ட்லெஸ்ஸாக கண்டுபிடிச்சிருக்காங்க. ரொம்பவே சிம்பிளாக சேஃபாக உங்களால் எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போயிட்டு யூஸ் பண்ணிக்க முடியும். நம்பர் 5 பட்டி. இது ஒரு 5-in-1 Earbuds Cleaning டூல். ரொம்பவே குட்டியாக அழகாக ஒரு பேனா ஷேப்பில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை யூஸ் பண்ணி உங்கள் இயர்பட்ஸு, ஏர்பாட்ஸு, ஸ்பீக்கர் இந்த மாதிரி விஷயத்தில் அழுக்கு இருந்துச்சுன்னா ஈஸியாக நீக்க முடியும். ஜெல் கொடுத்துருக்காங்க, ஒரு ஷார்ப்பான பென் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ரெண்டையும் யூஸ் பண்ணி சின்ன சின்ன அழுக்கு கூட நீங்கள் கார்னர் பண்ணி எடுக்கலாம். அண்ட் இன்னொரு சைடில் ப்ரஷ் இருக்கும். ஓவராலாக தொடச்சி க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப குட்டியாக லைட் வெயிட்டாக இருக்கனால உங்களோட கீ செயினில் நீங்கள் மாட்டிக்கலாம். ஸோ ஹேண்ட் பேக்கில் இல்லாட்டி உங்கள் பாக்கெட்லேயே வச்சுட்டு எடுத்துகிட்டு போக முடியும். அந்தளவுக்கு ரொம்பவே குட்டியான அழகான ஒரு இயர்பட்ஸ் கிளீனிங் டூல். நம்பர் 6 WRENCHit. இது ஒரு ஸ்மார்ட்டான ஸ்பேனர்.
இந்த ஒரு ஸ்பேனர் இருந்தால் போதும், உங்களுக்கு வந்து ஸ்க்ரூ டிரைவர்ஸே வந்து தேவைப்படாது. சைஸ் பார்த்தீங்கன்னா 15 சென்டிமீட்டர் ஸ்கேல் சைஸ் அளவுக்கு தான் இதோட சைஸும் இருக்கும். 10 ஸ்பேனர் வந்து நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய இடத்துல இந்த ஒரு ஸ்பேனர் இருந்தாவே போதும், எல்லா விஷயத்தையும் இதெல்லாம் வந்து பண்ண முடியும். அந்தளவுக்கு வந்து ரொம்பவே க்ரியேட்டிவாக யோசிச்சு ஒரே ஸ்பேனரில் வந்து இவ்வளோ ஸ்பேனரை வந்து உள்ளடக்கி வச்சுருக்காங்க. உங்கள் ஃபர்னிச்சரில், பைக்கு, ஹோம் அப்ளையன்ஸ் இந்த மாதிரி இடத்துல வந்து நட்டு போல்ட்டு கழட்டுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய ஸ்பேனர் இருந்துச்சுன்னா அதுக்குன்னு தனியாக வந்து ஒரு பேக் தேவைப்படும். பட் இந்த ஸ்பேனர் வந்து நீங்கள் உங்கள் பேக்கெட்லேயே வச்சுட்டு ஈஸியாக வந்து எடுத்துகிட்டு போக முடியும். அந்தளவுக்கு வந்து ஒரு ஸ்மார்ட்டான ஸ்பேனர். நம்பர் 7 செல்பிக். இதுதான் வந்து வேர்ல்டுலேயே ஸ்மாலஸ்ட் ஹேண்ட் ஹெல்டு பிரிண்டர். பார்க்குறதுக்கே ரொம்ப குட்டியாக வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதை வந்து ஒரு பிரிண்டர்னு சொன்னால் யாராலையுமே நம்ப முடியாது. ரொம்பவே அல்ட்ரா லைட் வெயிட்டாக நிறையா டெக்னாலஜி யூஸ் பண்ணி சிம்பிளாக வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ எந்த டைம் இருந்தாலும் சரி, எல்லா விதமான சர்ஃபேஸ்லையும் உங்களால் அழகாக வந்து உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை பிரிண்ட் பண்ண முடியும். ஸ்பீச் டு டெக்ஸ்ட், அதாவது நீங்கள் பேசுனீங்கன்னா அதை வந்து டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணி அதையுமே நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். இன்பில்ட்டாக பார்த்தீங்கன்னா 10 லாங்குவேஜஸ் டிரான்ஸ்லேட் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட பிக்சல் டெப்த் பார்த்தீங்கன்னா வந்து 600 dpi அண்ட் இன்சைடில் பார்த்தீங்கன்னா 8 இங்க் கலர்ஸ் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ணும்போது பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்து வேணும்னு நினச்சிங்கன்னா அதுலேயே பிரிண்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கலர்ஃபுல்லாக வந்து வேணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி செட்டிங்ஸ் வந்து மாற்றி பிரிண்ட் பண்ண முடியும். உண்மையாலுமே ரொம்ப யோசிச்சு சில டெக்னாலஜிலாம் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அதில் ஒன்று தான் இந்த ஸ்மார்ட்டான குட்டியான ஒரு பிரிண்டர். ஃபைனலாக நம்ம வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. இன்னைக்கு பார்த்த கேஜெட்ஸ்லேயே எது ரொம்ப ஸ்மார்ட்டாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்கு வந்து ட்ராவல் ரொம்ப பிடிக்கும்னா என்னோட ட்ராவல் சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய இடத்துக்கு வந்து போயிட்டு வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். லவ் யூ, பாய்.